ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல 3 அரசு உதவி பெறும் வழியில வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா முடிய போகுது. ஸோ அது எப்ப நேர்காணலா இருக்கட்டும், இல்ல நீங்க விண்ணப்பிக்கிறதா என்னங்கிறத நான் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா சொல்றேன். அதே மாதிரி நம்மளுடைய சேனல்ல பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியா இருக்கட்டும், தனியார் பள்ளியாக இருக்கட்டும், உங்களுக்கு வேலை வாய்ப்பு தகவல் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். காலி பணியிடங்கள் பொறுத்த வரைக்கும் அதிக அளவுல இருக்குது. ஸோ இந்த பள்ளியில் நீங்க பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. விண்ணப்பித்தாவே வேலை உறுதிங்கிற மாதிரி தான் நாம பார்த்தீங்கன்னா வீடியோ போடுவோம். சுதந்திரமான பட்டதாரி ஆசிரியர். அதே மாதிரி ஒரு சில ஸ்கூல்ல விண்ணப்பிக்கிறதுக்கான டைம் கிடையாது. அதனால நீங்க டைரக்டா நேர்காணலுக்கு வாங்க, நம்ம 1 to 1 உட்காந்து பேசி நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கூல்லையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் பாருங்க, செயலாளர் சர்பன் மேல்நிலைப்பள்ளி 101 ராஜாஜி ரோடு, ராம் நகர், கோவை மாவட்டம். கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா இந்த அருமையான வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கங்க. கோயம்புத்தூர்ல 641009 இந்த அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க சென்ட் பண்ண சொல்லி கொடுத்துறாங்க. எப்ப அது பார்த்தீங்கன்னா 5/3/2026 அந்த தேதிக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணணும். ஸோ இதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா தனியாக நம்மளுடைய சேனல்ல இருக்குது. நான் கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கிளிக் பண்ணி நீங்க பார்த்து என்னென்ன சப்ஜெக்ட்டுங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ அடுத்த ஸ்கூல் என்னங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. அடுத்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் செயலாளர் ஜிஆர்வி மேல்நிலைப்பள்ளி, மயிலாடும்பாறை, ஆண்டிப்பட்டி வட்டம், தேனி மாவட்டம் 625579 இந்த அட்ரஸ்ல பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடைபெறுகிறது. எப்ப 6/3/2026 மதியம் 2 மணிக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடைபெறுகிறது. அந்த தேதிகளில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆஜராகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த அட்ரஸுக்கு? ஜிஆர்வி மேல்நிலைப்பள்ளிங்க. நல்லா நோட் பண்ணீங்க. தேனி மாவட்டம். நம்ம ஏற்கனவே கோயம்புத்தூர் மாவட்டம் பார்த்தோமா, இது தேனி மாவட்டம். இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருக்குது. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு இருக்கோம். ஸோ நேர்காணலுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போனோம், விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போனோங்கன்னு நான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்க. அடுத்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் பாருங்க, காந்தி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. விக்ரமம் மடக்கூர், தஞ்சாவூர் மாவட்டம் 614903 இந்த அட்ரஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி மார்ச் நேர்காணல் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. 9791588719 6385454764 இந்த நம்பருக்குலாம் நீங்க பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேளுங்க. கால் பண்ணி கேட்டு அவங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்களோ அந்த ப்ரொசீஜர் படி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கும். நீங்க நேர்காணலுக்கு போறதா இருந்தாலும் சரி, விண்ணப்பிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த 9 சான்றிதழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி அண்ட் டிசி. நீங்க இளங்கலை படிச்சிருந்தாலும் சரி, முதுகலை படிச்சிருந்தாலும் சரி, அதோட டிகிரி சர்டிஃபிகேட் பிளஸ் பிஎட் டிசி கடைசியாக எடுத்து பார்த்துச்சிங்கன்னா அதோட டிசி வைக்கணும். ரெசியூம் வித் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நீங்க நேர்காணலுக்கு போறீங்களா இருந்தால் நிறைய எடுத்துட்டு போங்க. அதே மாதிரி ஜெராக்ஸ் 1 or 2 காப்பி பிளஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துட்டு போங்க. ஆதார் கார்டு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா கேட்டிருந்தா எடுத்துட்டு போங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இருந்துச்சுன்னா நீங்க கொண்டு போங்க, உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. சாதி சான்றிதழ் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஏன்னா இனச்சுழற்சிக்காக கேட்குறாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதான் சான்றிதழ். வேறு ஏதாவது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, எக்ஸ்ட்ரா ஏதாவது கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்துருப்பாங்க. டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தீங்களா, பேப்பர் 1 பேப்பர் 2 எது பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துருப்பாங்க. அவங்க கேட்கலனாலும் இந்த 9 சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போங்க. ஸோ இந்த 9 சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்காதது உங்ககிட்ட இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருக்கிற சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துட்டு போங்க. அதை வச்சு நமக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமையெல்லாம் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி அரசு உதவி பெறும் வழியில் நிறைய ஜாப்ஸ் இருக்குது. நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் பார்த்தீங்கன்னா டெய்லி 1 or 2 வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டுருக்கோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சோசியல் மீடியாலேயே இப்போ எடுத்து பாருங்க, நம்மளோட சேனல் தான் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.